நீங்களே சொல்லிட்டீங்களே. அதான் நீங்களே அவர் யூடியூப்ல பார்த்துருப்பீங்கல்ல, அவர் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றது. யாரு? உதயநிதிக்கு. அதாவது இர்ஃபான். அதாவது வந்து கார்ல 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு கை கொடுத்துட்டு எல்லாம் ஜாலியா போஸ்ட் போடுறது. ஸோ அவங்க நண்பர்கள், அவங்க சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள், அவர்களுடைய கட்சிக்காரர்கள், அவர்களை வந்து சட்டத்தை கையில் எடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் அவங்களுக்கு பொருந்தாது. இப்போ நீங்க வந்து யூடியூபரா இருந்து நீங்க வந்து அது மாதிரி ஏதாவது ஒரு பதிவு பண்றீங்கன்னா உடனே வந்து அரெஸ்ட், ஜெயிலு, பெயில் கிடையாது, அதுக்கப்புறம் குண்டாசு, இதெல்லாம் வழக்கு மேல வழக்கு. இதுதான் வந்து அவங்களை வந்து எதிர்க்குது. அவங்களோட இருக்கிறவங்களுக்கு சட்டமே கிடையாது. உதாரணம் சொல்றேன், திரு நரேஷ் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கள்ள ஓட்டு 49வது வட்டத்தில் ராயபுரம் தொகுதியில் சென்னை மாநகராட்சி மன்ற தேர்தல் நடக்கும்போது ரிகிங், அதாவது கள்ள ஓட்டுன்றதோட பூத் ரிகிங், பூத் கேப்சர், ஒவ்வொரு வாக்குச்சாவடியா போய் பூத்தை கேப்சர் பண்ணி ரிகிங் பண்றது. அப்படிப்பட்ட நபர் மேல ஏற்கனவே கிட்டத்தட்ட பல வழக்குகள் இருக்கு. நாங்க புடிச்சு கொடுத்தோம் போலீஸ் கிட்ட, ஆனா அவங்க மேல எந்த நடவடிக்கை இல்லை. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில எங்க மேல எல்லாம் கிட்டத்தட்ட 40 எம்எல்ஏ, கழகத்தில் 40 பேர் மேலே வந்து பல்வேறு பொய் வழக்கு போட்டு வழக்கு மேல வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 5 வழக்கு என் மேல போட்டாங்க. அப்படிதான் வந்து ஆனந்தப்பட்டாங்க. அது வேற விஷயம். இன்னைக்கு வழக்கு என் மேல யார் போட்டாங்களோ அவங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோ ஹைகோர்ட்டுக்கோ 8 ஆபீசர்ஸ் அலைஞ்சிட்டு இருக்காங்க. நான் விட போறதில்லை, அது வேற விஷயம். அவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரல காத்து இருக்கணும். இது 2 வருஷமா இதான் போயிட்டு இருக்காங்க அவங்க. அதே மாதிரி ஏன்டா ஜெயக்குமார் வீட்டு காலை மிதிச்சன்ற மாதிரி தான் இப்ப அவங்க ஆபீசருடைய நிலைமை இன்னைக்கு இருக்கு. நான் விட போறதில்லை. ஆனா அதே நேரத்தில் அந்த நரேஷ் வந்து ராயபுரத்துல பட்டவத்திரமா தெரிஞ்சது. நீங்களாம் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல, இல்ல எல்லாத்துலயும் பேஸ்புக்ல எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டா அந்த பாட்டில வச்சுட்டு ஒரு 2 வீலர்லயும் அதே போல வந்து இடுப்புல வச்சுட்டு விற்பனை பண்றாரு. இப்போ இதுவரையில எந்த வழக்கம் போடல. நீ கேட்ட கேள்விக்கா சொல்றேன், எந்த வழக்கம். அப்போ அவர் வந்து திமுக தலைவரே வந்து அவருடைய திமுக பிரமுகர் சொல்லியிருக்காரு. அப்ப திமுக பிரமுகர்ன்றதுனால எப்படிப்பட்டவர் பாருங்க. ஒரு சமூக விரோதி, ஒரு சரக்கு விற்கிற பிளாக்ல சரக்கு விற்கிறவங்க வந்து திமுக. அந்த திமுக சரக்கு விற்கிற சமூக விரோதி இன்னைக்கு திமுகன்றதால எந்த நடவடிக்கையும் இல்லை. இது எப்படி இருக்கு? அதுதாங்க. இப்போ ஒரு தலை சேர்ந்தாதான் வால் சரி இருக்குன்னு. பொதுவாக ஒரு ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா இருந்து பொம்மை முதலமைச்சரா இருந்தால நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு. ஒரு உள்துறை கையில வச்சிட்டு இருக்காரு. ஏதாவது வந்து இதை போல வந்து பார்த்தா தொடர் கொலைகள், தொடர் குற்றங்கள். இன்னைக்கு தமிழ்நாடே வந்து பார்த்தா சட்ட ஒழுங்கு மோசமாயி ஒரு சந்தி சிரிக்கின்ற நிலையில இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இன்றைக்கு கஞ்சா, அதே போல வந்து போதை வஸ்துகள் இதெல்லாம் தாராளமா கிடைக்கின்ற ஒரு விஷயத்துல அதுல எல்லாம் இன்னைக்கு கவனம் செலுத்துறது இல்லை. இப்போ போலீஸ் பாருங்க, போலீஸ்குள்ளேயே வந்து டிராபிக் வெர்சஸ் வந்து லா அண்ட் ஆர்டர் இத மாதிரி ஆகிட்டு இப்போ அந்த பிரச்சனையை வந்து கூட வந்து ஸ்டாலினுக்கு தெரியுதில்லை. அதனால இதுல யார் பாதிக்கப்படுறாங்கன்னா பொதுமக்கள் தான் உறுதியா பாதிக்கப்படுறது. ஏன்னா இப்படிப்பட்ட வந்து ஒரு தூங்கு விடியாத அரசு இந்த நாட்டுக்கே கேடு என்பதை தெரிந்து கொள்கிறது. வேற என்ன ஒண்ணு இல்லப்பா. இல்ல அதான் சொல்லிட்டேன்ல. இல்ல அதுதான் எங்க முறையா செயல்பட. சரி, எந்த ஆட்சி வந்தாலும் சரி, காவல்துறை வந்து ஒரே காவல்துறை தான். எங்க ஆட்சியில இருந்தா காவல்துறை மிடுக்கோல இருக்கு, ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரா இருக்கு. ஆனா இந்த ஆட்சியில அப்படி இல்லையே. ஏன்டா காக்கி சட்டை டெய்லியும் போடுறோம்? டெய்லியும் காலையில் எதோ காக்கி சட்டை போடும் போது மன கஷ்டத்தோடு தான் போடுறாங்க. அப்படி எந்த வட்ட செயலர் வந்து நம்மளை மிரட்டுவான், எந்த பகுதி செயலர் வந்து மிரட்டுவான், எந்த மாவட்ட செயலர் வந்து மிரட்டுவான், இன்னைக்கு எந்த அமைச்சர் இன்னைக்கு நம்மளை மிரட்ட போறாரு, எந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு எங்க தூக்கி போட போறாங்க. இதுதான் அவங்களோட சிந்தனை இருக்குல்ல. திருடனை பிடிக்கணும், கஞ்சா விற்கிறனை பிடிக்கணும், அப்புறம் வந்து தப்பு செய்வனை பிடிக்கணும், சட்ட ஒழுங்கை நிலைநாட்டணும், சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டணும், அதே போல சட்ட ஒழுங்கை பராமரிக்கணும், ஒரு அமைதி தவறு மாநிலமா உருவாக்கணும். அந்த எண்ணம் கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு எங்க ஆட்சியில் இருந்தது, ஆனா இந்த ஆட்சியில இல்ல. ஓகே, ஓகேப்பா.